பந்திப்பூர் அப்படின்னாலே அட்வென்ச்சருக்கு பஞ்சம் இருக்காது. நாம ரெகுலரா போய் அங்க தங்குவோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம அடிக்கடி போய் தங்குறது ஹரிணி, சீத்தல், கோகிலா இந்த மாதிரி இடத்துல தான் தங்குவோம். இதுவரைக்கும் நம்ம தங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்து இதுவரைக்கும் நம்ம தங்காத ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வனசுமா. அந்த வனசுமா ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு இடம். சிறுத்தை ரெகுலரா இங்க வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அங்க ரூம் புக் பண்ணிட்டு போயிருந்தோம். ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ரூம். ஒரு 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ரூமு. மற்றபடி இங்கே ஓல்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் நீங்கள் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான வசதிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏசிலாம் கிடையாது, ஒரு ஃபேன் மட்டும்தான். அதை தவிர ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. கெய்சர் இருக்குது, அதனால் ஹாட் வாட்டரும் 24 ஹவர்ஸ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நாம் தங்கியிருக்கிறது ஒரு லெப்பர்ட் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால இரவு நேரம் ஆச்சுன்னா சிறுத்தை இங்கே வரும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தோம். இரவு ஒரு 10-11 மணிக்கு மேலே ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வளர்ப்பு யானை கட்டியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை மாதிரி நின்றுட்டு இருந்தது. கண்டிப்பாக அது காட்டு யானையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங்கான அலாரம் கால் ரூமுக்கு பக்கத்திலே கேட்டுச்சு. இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் லைஃப் கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணால் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.